உங்களுக்கு எப்பயாவது தேஜாவு வந்திருக்கா? அதாவது ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம லைஃப்ல நடந்த மாரியே தோணும். அதாவது ரொம்ப நாள் முன்னாடியோ, அந்த மாரி அந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனா எப்பயாவது நீங்க திங்க் பண்ணியிருக்கீங்களா? அதோட ரியல் சைக்காலஜி என்னன்னு? நான்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அதாவது நான் கேள்விப்பட்டது என்னதுன்னா, நம்மள மாரி இன்னொரு யுனிவர்ஸ் இருக்கும். அந்த யுனிவர்ஸ்ல என்ன மாரி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப நடக்கிற விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஸோ அதே விஷயம் வந்து எனக்கு நடக்கும்போது, அது வந்து தேஜாவுவா நம்மளுக்கு வந்து தோணுது, தெரியுது அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே மித். ஆஸ் பர் சைக்காலஜி என்னதுன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பிரெயின் வந்து 2 சைடு ஒர்க் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட்னா. ஸோ ஒன் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காஃபி ஷாப் போறேன்னா, நான் காஃபி ஷாப் போறது வந்து பிரசன்ட். அதாவது ஒரு சைட் ஆஃப் த பிரெயின் வந்து அது பிரசன்ட்ட காமிக்கும். இன்னொரு சைடு இருக்க ஒரு பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆல்ரெடி அது வந்து நடந்த மாரி அது ஃபைல் பண்ணிக்கும். அதாவது அது பாஸ்ட்ல நடந்த மாரி அது ஃபைல் பண்ணிக்கும். அதனால தான் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தோணும்னா, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்த மாரி இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த காஃபி ஷாப் வந்திருக்கோமே, இதுக்கடுத்து வந்து இது நடக்க போகுதே அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி இந்த தேஜாவுலாம் எப்போ வரும்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது வருமாமா. ஸோ உங்களுக்கு எப்பயாவது இந்த தேஜாவுலாம் வந்திருக்கா? எனக்கு நெறைய டைம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.